ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஜர்தோசியில் மேட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிளான மெத்தட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணலாம். நான் நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம பேஸ் கொடுக்கறது வந்து ஒரே ஜர்தோசியாக ஒரே லென்த்தாக கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம நார்மல் நீடில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நார்மல் நீடில் த்ரெட்டை கோத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லென்த்தாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜர்தோசி, அதை வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அதே கரெக்டாக அதோட எட்ஜில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு இன்னொரு ஜர்தோசி எடுத்து இந்த பக்கம் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பீசஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருக்க மாதிரி கொஞ்சம் பீசஸையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இது வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸஸ் வந்து மாறும். பட் அது வந்து உங்களுக்கு அந்த 1/4 இன்ச்சுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஜர்தோசியோட திக்னஸை பொறுத்து மாறும். இப்போ நம்ம ஹரிசாண்டலாக வைக்கிற ஜர்தோசி வந்து உங்களுக்கு இன்னும் திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த 1/4 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாகும். ஸோ அது எவ்வளோ இருக்குது அதோட திக்னஸை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஜர்தோசியோட அந்த வெர்டிக்கலாக வைக்க போகிறோம் இல்லையா, அதோட லென்த்து வந்து நம்ம டிசைட் பண்ணி கட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஹரிசாண்டலாக வைக்கிறது நம்ம என்ன டிசைனில் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு பெட்டல் ஷேப் வந்து போடுறீங்க அப்படின்னா டாப்பில் உங்களுக்கு லென்த்து வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் மிடில் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பிரெத் அதிகமாக இருக்கும். அண்ட் அதேக்கு கொஞ்சம் கீழே பாட்டமில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியமான அளவில் இருக்கும். ஸோ இப்போ அந்த பெட்டலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஷேப்ஸ் வந்து கட் பண்ணோம். இந்த மாதிரி ஈவனாக ஒரே லென்த்தில் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட முடியாது. இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட டாப்பில் இருந்து டாப்பும் பாட்டமும் உங்களுக்கு சின்னதாக வரும், மிடில் போர்ஷனில் லென்த் அதிகமாக வரும். ஸோ இப்போ நம்ம என்ன இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த லென்த்தை வந்து மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஹரிசாண்டலாக போடக்கூடிய ஜர்தோசியை மட்டும் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதில் வெர்டிக்கலாக போடுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நான் வந்து அதை காட்டுறேன் உங்களுக்கு. வெர்டிக்கலாக போடக்கூடிய ஸ்டிச்சஸ்க்கு வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அது மீறி இப்போ இதோட சைஸ் வந்து எனக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ எனக்கு 1/4 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இதுவே இதோட திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கு 1/4 இன்ச்சை விட ஒரு எம்எம்மோ 2 எம்எம்மோ கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி நம்மளுக்கு அந்த சின்ன பீசஸ் தான் அதிகமாக தேவைப்படும். இது வந்து அந்த ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு குட்டி குட்டி பீசஸையும் நம்ம இப்போ கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் எப்படி நாட் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எம்டியாக கீழேருந்து மேலே த்ரெட்டை எடுத்துருங்க. மறுபடியும் மேலேருந்து கீழ்ப்பக்கமாக த்ரெட்டை எடுத்துக்கோங்க. அண்ட் மறுபடியும் எடுத்துட்டு ஃபுல்லாக ஊசியை இழுத்துறாமல் பாதியோடு நிறுத்திட்டு கீழே வந்து நூல் இருக்குது பார்த்திங்களா, அதை 2-3 தடவை வைண்ட் பண்ணிவிட்டு இழுத்துட்டிங்கன்னா கீழே வந்து லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம வெர்டிக்கலாக இருக்கக்கூடியது ஸ்டிச் பண்ணலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். இப்போது 2 ஜர்தோசிக்கு நடுவில் வந்து நம்ம இந்த மாதிரி குத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த சைஸ் வந்து கரெக்டாக கவர் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கே நம்ம வந்து மீதி ஜர்தோசியும் கட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல்
இதையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து இப்போ இதில் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இந்த அளவுக்கு ஜர்தோசி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம அதை ஒன்றா எடுத்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஆரி ஒர்க் தெரியணும்னு கூட இல்லை. உங்களுக்கு நார்மல் ஊசியும் த்ரெட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஜர்தோசி மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணலாம். ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. இப்போ நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் ஃப்ளவர் மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய நம்ம வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நேற்று மதியம் வந்து நான் லைவ் வந்திருந்தேன். அப்போது எல்லோரும் வந்து அவங்கவுங்களுக்கு இருந்த டவுட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிங்க. அதுக்கப்புறம் நியூ இயர் விஷஸ் சொன்னீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லைவ் பார்க்காதவங்க மறுபடியும் போயிட்டு வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். என்ன ஊசி யூஸ் பண்ணலாம், அப்புறம் என்ன கிளாத்து, அப்புறம் மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படும், பிகினர்ஸ்க்கு என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து நான் அதில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் டவுட்ஸுக்கு நான் தனியாக டாப் டு பாட்டம் என்னென்னலாம் டவுட்ஸ் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வருதோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒரு வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் நான் டவுட்ஸ் மட்டும் நான் வந்து நோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் அதை ஒரு வீடியோவாக நான் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அப்போது யாராச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் கேட்டால் கூட நான் அந்த வீடியோவை போய் பார்க்க சொல்லிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். அதனால நான் அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ, அதாவது சின்ன சின்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டவுட்டாக இருந்தாலும் சரி, எந்த விதமான டவுட்ஸாக இருந்துச்சுனாலும் இந்த வீடியோவுக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸையுமே நான் எடுத்து அது என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கோ நான் அது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எல்லா டவுட்ஸுமே நான் ஒரே வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நம்ம வந்து இன்னும் இப்போ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3800 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்மளுக்கு பிகினிங் ஸ்டேஜ்லேயே நமக்கு இவ்வளோ டவுட்ஸ் வருது. அது இல்லாமல் இன்னும் ஸ்டார்டிங்லேயே நான் நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருக்கும் போதே இப்போ புதுசாக கொஞ்சம் பேர் வந்திருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் நிறையா இருக்குது இல்லையா? அதனால் இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பேர் புதுசாக நம்ம ஃபேமிலியில் வந்து என்ட்ரு ஆகும்போது அவங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இப்போவே எல்லா டவுட்ஸையும் மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஒரே வீடியோவில் ஃபுல் டவுட்ஸையும் நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.